ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 5 கிருத்திகை. முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக இந்த ஒரு கிருத்திகை நாளானது இருக்கின்றது. முருகனுக்குரிய ஆயுதங்களை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஏதாவது முருகனுக்கு பிடித்தமான ஆயுதங்கள் எவையேனும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஆயுதங்களை வாங்கி கொடுப்பதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். முருகனுக்கு பிடித்தமான ஆயுதங்கள் எது என்று விசாரித்து நம்ம அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது நமது வீட்டில் கூட அந்த ஆயுதங்களை வைத்து அதற்கு நாம் தினசரி பூஜை செய்து வரலாம். இந்த மாதிரி நம்ம முருகனுக்குரிய பொருட்களை இந்த கிருத்திகை நாளில் நாம் வாங்கி நம்முடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ நாம் தானமாக வாங்கி கொடுப்பதனால் இதனால் முருகனின் மனதானது குளிர்ச்சி அடைந்து விடுமாம். நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே முருகன் தீர்த்து வைப்பாராம். எனவே தவறாமல் உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது எப்பொழுது இந்த கிருத்திகை நாள் வருகிறது என்று பார்த்து அந்த ஒரு நாளில் முருகனுக்குரிய பொருட்களை நீங்கள் வாங்கி முருகன் கோவிலுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் கூட நீங்கள் வைத்து அதனை தினசரி நீங்கள் பூஜை செய்து வாருங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். முருகனின் மனதும் அதிக அளவில் குளிர்ச்சி பெறும். உங்களுக்கு சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை என அனைத்துமே தீர வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானான முருகனைத்தான் நாம் வணங்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனை நீங்கள் வணங்கி வாருங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் முருகனுக்குரிய இந்த ஒரே ஒரு பொருளை நம்ம இரவு தூங்கும் பொழுது நம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்து அதுவும் இந்த கிருத்திகை நாளில் நாம் தூங்கி வந்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்கள் நாம் நினைத்தது இத்தனை நாள் செய்த பரிகாரங்கள் அனைத்திற்குமே ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு கிருத்திகை நாளானது அமையுமாம். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் உடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். இதனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்றால் பூஜை அறையில் வைத்து முருகனிடம் வேண்டி இந்த பொருளை உங்களுடைய கையில் வைத்து கொண்டு முருகனிடம் உங்களுடைய வேண்டுதல்களை கேளுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இதை வீட்டில் இருக்கிற அனைவருமே செய்து பார்க்கலாம். இதனை செய்து வாழ்க்கையில் அதிக நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முருகனுக்குரிய ஆயுதங்கள் இருக்கல்லவா, முருகனுக்குரிய ஆயுதங்களில் ஏதாவது ஒரு ஆயுதங்களை எடுத்து அதில் நாம துணியை சுற்றி நம்மளுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நாம் தூங்கி வர வேண்டுமாம். முருகனுக்குரிய ஆயுதங்கள் எது எது என்று பார்த்தோம் என்றால் வேலாயுதம், அம்பு, வில், கத்தி, சிறிய கத்தி போன்ற பொருட்கள், பாசம் போன்ற பொருட்கள் எல்லாம் முருகனுக்கு மிகவும் பிடித்த பொருட்களாங்க. இந்த பொருட்களில் இந்த 5 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த ஒரு பொருளை நீங்கள் சிவப்பு கலர் துணியில் மூடி அதற்கப்புறமாக அதை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீங்கள் தூங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை அதுவும் இந்த ஒரு கிருத்திகை நாளில் செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை நடக்கும். வெற்றி பெறுங்கள்.